ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க அழகே அழகு சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ரமேஷ் அழகுமதி இவங்க 2 பேருக்குமான பெரிய ஆர்கியூமெண்ட் வந்து போயிட்டே இருக்குது. எப்படி வந்து எங்கள் மாமா பார்த்து இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடியை கேட்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் நியாயப்படுத்தி பேச, அது எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து சத்தம் போடவும் வந்து ஆரம்பிக்கிறாங்க சுரேஷ் வந்து அதிகமாக சத்தம் போடும்போது அழகுமதியும் வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. கத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் கத்துனீங்கன்னா நானும் கத்த தான் செய்வேன், நீங்கள் ஒரு மடங்கு கத்துனீங்கன்னா நான் பல மடங்கு கத்துவேன், அதிகமாக கத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மதி. 2 பேருமே சண்டை போட்டிருக்காங்க இல்லையா, இந்த சவுண்ட் வெளியில் வரலும் கேட்டதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க மாமனார் மாமியார் அதுக்கப்புறம் மலர் எல்லாமே வந்து ஓடி வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு போய் பாரு, எதுக்காக இவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பாவும் கேட்க, இருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. இந்த பக்கம் சுரேஷும் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி கதவு திறக்க, எதுக்காகடா இப்போ கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, இல்லைம்மா கத்தலை, பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா, கல்யாணம் ஆகி 2 நாள் தாண்டா ஆகுது, அதுக்குள்ளே சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது கேட்டதும் சுரேஷ், இல்லைம்மா நாங்கள் பேசிகிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்டதும், பார்த்தா பேசிகிட்டு இருந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே, தெரு வரைக்கும் கேட்குது உங்களோட சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்த, இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறமா வெளியில் போகிறீங்களா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாரு அமைதியாக பேசி, தேவையில்லாமல் கத்தாத, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு கேட்குற அளவுக்கு நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆர்கியூமெண்ட் வந்து போகுது. உடனே மதி சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு மடங்கு கத்துனீங்கன்னா நான் பல மடங்கு கத்த தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்கேருந்து வெளியில் வராங்க, படால்னு கதவை சாத்துறாங்க. உடனே வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி, ஒன்றும் இல்லைம்மா ஸ்வெட்டிங்காக இருந்தது அதனால தான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல இவன் நடந்துக்கிறது. கிச்சனில் உட்காந்துட்டு மலரும் மதியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே பாக்யராஜ் அதுக்கப்புறம் குழந்தையும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. பற்றி பேசுகிற சமயத்தில் எனக்கு கொஞ்சமாக தான் சமைக்க தெரியும், நிறைய பேருக்கு சமைக்க தெரியாது, சாதாரணமான சமையல் வந்து செய்வேன், சிம்பிளாக வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்ல, ஜாலியாக எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க தருணத்தில் நம்ம மதியோட மச்சனரும் வந்து உள்ளே வராங்க. மலருக்கு காய்கறி கட் பண்ணி கொடுக்க இன்னொரு பக்கம் வந்து கலகலப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மச்சனர் பிஸ்னஸை பற்றி வந்து நான் வெளியில் தான் போய் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து போகுது. ஏன் இங்கேயே பண்ணலாம்ல, எதுக்காக அவ்வளோ தொலைவில் போய் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, நிறைய பணம் செலவாகும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் மலரும் பார்த்தீங்கன்னா அவன் 1000ல் கேட்டால் பரவாயில்ல, லட்சத்துலலாம் கேட்குறான், எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மலரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது கேட்டு பாக்யராஜ் வந்து சொல்கிறாங்க, டே இப்போதைக்கு வந்து என்கிட்ட சுத்தமாக காசே கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறது கேட்டு, ஆனால் பேங்க்கில் லோனாச்சும் எடுத்து கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறது, எல்லா லோனுமே எடுத்தாச்சு, இனிமேல் எந்த லோனுமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பாக்யராஜ். பாக்யராஜை பார்த்த மதி, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் பேங்க்கில் கேஷியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்க அத்தை உள்ள நுழைய, இங்கே என்ன ஆம்பளைங்களுக்கு வேலை, டே நீ இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன பையனை சொல்ல, இன்னொரு பக்கம் பாக்யராஜை பார்த்தா அவங்க அம்மா, டே நீயும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கியா, அடுப்படியில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடுப்படியில் ஆம்பளைங்க வந்தால் என்ன தப்பு, சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துக்கு தானே வரோம் அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இருக்காருல்ல, கிச்சன்லையா இருக்காங்க, ஹாலில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் கேட்க, வருவாங்க, அப்படியே வந்து காய்கறிலாம் கட் பண்ணி கொடுத்துட்டு அம்மா கிட்ட பேசிட்டும் இருப்பாங்க. ஏன் சில டைம் வந்து சமைக்க கூட செய்வாங்க அப்படின்னு சொல்கிறது கேட்டது, என்னது சமையல்லாம் பண்ணுவாங்களா உங்கள் அப்பா, ஆனால் எங்கள் வீட்டு ஆம்பளைங்களாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, கௌரவமாக இருந்து தான் பழக்கம் அப்படின்றத சொல்கிறது கேட்டது மதி, கௌரவத்துக்கும் சமைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், சமையல் பண்ணால் தானே சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணதும் உடனே கோவம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்று நாடா இது மாதிரி காலேஜில் ஒர்க் பண்ணுதே வீடியோ போடுதேன்னு நினச்சிட்டு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன், ஆனால் மாப்பிள்ளை சொன்னாருன்னு சொல்லிட்டு தான் சுரேஷ்க்கு உன்னை கட்டி வச்சேன், ஆனால் இப்போ நீ பயங்கரமாக வாயாடிட்டு இருக்கி, அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் இப்போ என்கிட்டயும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கியே, இதெல்லாம் சரி வராதுமா, உன்னை நீ மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. பக்கம் மதியை பார்த்த மலர் சொல்கிறாங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறது கேட்டு, நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி அவங்களும் கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக தங்கராஜ் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வராத மாதிரி ஒரு மாதிரியாகவே உட்காந்துட்ருக்காரு. இந்த பக்கம் தங்கராஜோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, உட்காந்து வந்து குழந்தைகிட்ட சில விஷயங்களை வந்து கேட்டுட்ருக்காங்க. அழகாக ட்ராயிங் பண்ணியிருக்கேன் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கலரை பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. டேய் பஃபலோ என்ன கலர்லடா இருக்கும், எந்த கலர் அடித்து வச்சுருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மாற்றி கலரை சொல்ல, அதுக்கப்புறம் எந்த கலரில் வரும்னு உனக்கே தெரியும், நீ தான் வந்து மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கடா, வேணுட்டே தானே பண்ணிட்டு இருக்காடா போயா அப்படின்னு சொல்கிறது கேட்டு தங்கராசு அங்கேருந்து உடனே டென்ஷன் ஆகிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்கே வா என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுதாங்க சொன்னேன் அதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சொன்னாலும், இல்லை இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி எழுப்புறாரு.
போயேந்தாங்க சொன்னேன். இது எதுக்காக இப்ப சொன்ன? அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நோண்டி நோண்டி கேள்வி கேட்க, என்னங்க சாதாரணமா தானே சொன்னேன். இதுக்கே நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்கள யாராவது அடிச்சுட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் புள்ள தங்கராசு மேல யாராவது கை வைக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து சொல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தா வந்து போறாங்க. ஒரு ஃபோன் கால் வருது. திரும்பவும் வந்து அதே வார்த்தைய யூஸ் பண்ண, திரும்பவும் தங்கராஜ் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு அவங்க ஒய்ஃப. தங்கராசு வந்து ஒரு மாதிரி பதட்டமா நடந்துக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரேவதியும். ஏன்னா எத்தனை பேரை நீங்கள் பதட்டப்பட வச்சிருப்பீங்க. இப்போ நீங்களே இந்த நிலமையில இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து பேசிக்கிறாங்க. மதி பண்ணுற பிரச்சனை தாழ முடியாமல் ரொம்பவே அப்செட் ஆன சுரேஷ் என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமாவை தேடி மாமா வீட்டுக்கே வராங்க. அங்கே 2 பேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா உங்களை பார்த்து போயான்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடா உன் பொண்டாட்டி கேட்காம இங்கே வந்து கேட்டுட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராசும் சொல்ல, நான் கேட்கலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா மாமா, நான் கேட்டேன் ஆனால் ரொம்ப திமிரா பேசுகிறா, அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவ தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றியும் வந்து பேசிட்டு இருக்காரு. நீ கேட்டேன்னு சொன்னியே, கேட்டதுக்கு என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராசும் கேட்க, எங்கே அதுக்குள்ளே பயங்கரமாக நான் சத்தம் போட, அவள் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்க, நீங்கள் சத்தம் போட்டால் அதை விட நான் அதிகமாக சத்தம் போடுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்துட்டாங்க மாமா. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் உங்களை வந்து போயான்னு கேட்ட விஷயத்தை பற்றி அதுக்கப்புறம் வந்து சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்குமே, அப்போ உங்களோட மான மரியாதை என்ன ஆகுறது மாமா அப்படின்னு சொல்கிறது கேட்டு, இல்லை இல்லை வேண்டாண்டா நீ எதுவும் சொல்ல தேவையில்ல அப்படின்ற மாதிரி தங்கராசும் வந்து சொல்கிறாங்க. ஏன் மாமா இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவளை பயங்கர திமிர் பிடிச்சவளாக இருக்கா, என்னோட ரூமையே அவள் பிடிங்கிட்ட மாதிரி இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பி தள்ளுறாங்க அவங்க மாமா கிட்ட. இது கேட்ட தங்கராசும், நீ ஒன்றும் வருத்தப்படாதடா சுரேஷ், எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன், நான் மறுநாளே வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு மாமா, எதை பற்றி பேச போகிறீங்கன்னு சொல்லிட்டு சுரேஷும் கேட்க, பழைய மாதிரி வேலையை வாங்கி கொடுக்கணும்ல, அதுக்காக பேசுகிறதுக்காக நான் வரேன், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் மாமா, எனக்கு கண்டிப்பாக வேலை வேணும், இப்போ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரொம்பவே வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க சுரேஷ். திரும்ப மதிக்கிட்ட இந்த ஆர்குமெண்ட்டை வந்து போயிட்டு இருக்கு, எப்படி நீ வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க தேவையில்லாமல் என்கிட்ட சத்தம் போடாதீங்க, சத்தம் போட்டிங்கன்னா நானும் சத்தம் போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மதி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரே பெட்டில் வந்து அவங்களுக்கு இடமே விடாமல் படுத்துடுறாங்க. இது என்னோட பெட்டு, நான் இங்கே தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணா வெளியில் போய் படு அப்படின்னு சொல்லிட்டு மதியை பார்த்து சொல்லிடுறாங்க. மதி ரொம்பவே பயந்து போன கேரக்டராக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளேயே வந்து கீழே அடங்கி வந்து படுத்துக்கிறது. ஆனால் அவங்க போல்டான கேரக்டர் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க, உடனே வெளியில் வந்து சோஃபா மேலே படுத்துக்கிறாங்க. திடீர்னு நேரத்தில் இருந்து அவங்க மாமனார் வந்து பார்த்து, என்னம்மா இங்கேயே வந்து படுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்கள் புள்ள தான் என்னை வெளில போய் படுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்ல, மாமியார் மலர் பாக்கியராஜ் எல்லாருமே வந்து கேட்குறாங்க, உன்னை எதுக்காக அவன் இங்கே படுக்க சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து கேட்க, இவன் இதை மாதிரி பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட இருக்க பாக்கியராஜோட அப்பா என்ன பண்ணுறாரு, என்னடா நினச்சிருக்க, எதுக்காக வந்து மதிய வெளியில் போய் படுக்க சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே புலம்ப ஆரம்பிக்க, உடனே வந்து என்ன பண்ணுறாரு, இவனை இப்படியே விட்டால் வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கத்திலேயே அவரை வந்து வெளியில் கொண்டு வந்து படுக்க வச்சிடுறாங்க. நீ உள்ளே போய் படுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எழுந்து பார்க்கும்போது சுரேஷ் வெளியில் படுத்திருக்கிறத பார்த்து ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி சுரேஷ் கிட்ட கேட்க, என்ன பண்ணி வச்சிருக்க, இப்படி தான் பண்ணுவியா, வாழ வந்த பொண்ணை வெளியில் போய் படுக்க சொல்லுவியா, உன்னோட பொண்டாட்டிடா, எதுக்காக இது மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சுரேஷ் கிட்ட இருந்து பதில் இல்லை. நீங்கள் என்ன வெளியில் படுக்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் கேட்க, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, இந்த மாதிரி பண்ணால் இந்த வீட்டில் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக வந்து பதில் சொல்கிறார் அவங்க அப்பா. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க அதுக்கப்புறம் ரொம்பவே கோவத்தோடு இருக்க நம்ம சுரேஷ் என்ன பண்ணுறாரு, மதியை பார்த்து எங்கள் வீட்டு ஆளுங்களை எனக்கு எதிராக திருப்ப வச்சுட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கோவத்தோடு வந்து பேசுகிறாங்க. என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் நானும் உங்ககிட்ட நடந்துப்பேன், நீங்கள் நல்ல விதமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நானும் உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு இல்லையா, வீட்டுக்கு வந்து உன்னோட வேலையை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர, வாங்க மாப்பிள்ள உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் மாமியார் 2 பேரும் வந்து வராங்க. தான் நான் வந்திருக்கேன், இப்படியே இருந்தால் இப்படி தான், சுரேஷ்க்கு ஒரு வேலை வேணும்ல, போன வேலை வந்து திருப்பி வரணுமா இல்லையா, அதுக்கான முயற்சி நீங்கள் வந்து பண்ண தேவையில்லையா அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன மாப்பிள்ள பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்க, மனைவி தானே இந்த மாதிரி பண்ணாங்க, ஒரு மனைவியும் தன்னோட புருஷன் இப்படி வீட்டில் இருக்கிறத வந்து பார்த்து ரசிக்க மாட்டாங்க, வேலைக்கு போகிறதான் ரொம்ப பிடிக்கும். புருஷன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சுரேஷுக்கு வேலைக்கு போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறத கேட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க நம்ம மதி. சொல்கிற மாதிரி திரும்பவும் பழைய மாதிரி மதி இந்த வேலையை வந்து செய்வாங்களா, சுரேஷுக்கு திரும்பவும் பழைய மாதிரி வேலை கிடைக்குமா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.